கிருஷ்ணகிரியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்த்தப்படாமல் உள்ள ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கிட வலியுறுத்தி பெரும் திரள் முறையீடு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற பெரும் திரள் முறையீட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் பெர்னாண்ட் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகளான திருமதி காவேரி கணேசமூர்த்தி, நஞ்சுண்ட ரெட்டி, சூடநாதன், கிருஷ்ணா கவுடு, முனுசாமி, ராமதாஸ், சின்னப்பன், மதியழகன், பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கம் யார் யாருக்கெல்லாமே ஓய்வூதியம் உயர்த்தி கொண்டே இருக்கிறது, ஆனால் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சத்துணவு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியருக்கு மட்டும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை. ஆனால் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு ரூபாய் 700 வரை ஓய்வூதியத்தினை வழங்கினார். அதன் பிறகு இதனால் வரைக்கும் எந்தவித ஓய்வூதியமும் உயர்த்தி வழங்கப்படவில்லை. ஆகையால் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சத்துணவு ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ரூபாய் 6750 என உயர்த்தி வழங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதுல 60% வேகன்சி நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அந்த 60% ஊழியருடைய காசை திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்ச காசை நமக்கு என்ன பண்ணியிருந்திருக்கிறோம்? இது அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் காசு நாம சின்ன பைசா ஒரு ஜியோ போட்டாங்க. அந்த ஜியோல என்ன கொடுக்குறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப கிட்டத்தட்ட நாம் பணியாற்றிய அந்த காலத்தில் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கங்கள் மாறி மாறி இருந்தன, கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காசை நமக்கு ஓய்வூதியமாக வாங்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்க காலத்தில் ஒரு போராட்டம், அவங்க ஒரு பஞ்சாயத்து 4 பேர் ஒரு பெரிய போராட்டம் யாரும் ஞாபகம்